அனைவருக்கும் வணக்கம். கடந்த 28, 29ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொடூரமான அதிர்ச்சி கலந்த ஒரு சம்பவம் தான் இளைஞர் அஜித் குமாரின் லாக்அப் மரணம். அவர் நகை திருடி விட்டார் என்று காவலர்கள் அழைத்துச் சென்று கொடூரமாக 2 நாட்கள் வைத்து அடிச்சு சித்திரவதை பண்ணி அவரை கொன்றிருக்கிறார்கள். இதை ஆரம்பத்தில் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மறைக்க நினைத்தாலும் அஜித் குமாரோட உறவினர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் சேர்ந்து போராடி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறார்கள். தொடர்ச்சியான சமூக ஊடகங்களின் பரப்புரைகளாலும் பேச்சுக்களாலும் சமூக ஆர்வலர்களின் முன்னெடுப்புகளாலும் நீதிமான்களின் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளாலும் இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. இது ஆரம்பத்தில் ஹார்ட் அட்டாக்ல வலிப்பு வந்து இறந்துட்டதான் சொல்லியிருக்காங்க. இது அதோடு மூடி மறைக்கப்பட நினைத்தாலும் பலரும் போராடி இதற்கான ஒரு முடிவையும் ஒரு நீதியையும், இறந்தவருக்கு என்ன நீதி கிடைக்க போகுது, இறந்தவர் தான், அவர் அடிச்சு கொண்டாங்களே அப்படிங்கிற ஒரு உண்மையாவது வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேச மறுத்தாலும் தொடர்ச்சியான சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர்களையும் பேச வைத்திருக்கிறார்கள். என்னதான் சமூக ஊடகங்களில் பேசினாலும் அதோட மறைஞ்சிடும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேசினா தான் அனைத்து மக்களும் சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் நமது தமிழக மக்கள்கள். இந்த கொடூர சம்பவத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக அஜித் குமாரின் தாயாரிடமும் அவரது தம்பியிடமும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏற்கனவே இது போன்ற பல லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற பேச்சு இருக்கு. 25க்கு மேல 25ங்கிறாங்க, சில பேர் 20ங்கிறாங்க, சில பேர் 4ங்கிறாங்க, ஊபிஸ் எல்லாம் 4ங்கிறாங்க. இதை பத்தி ஊபிஸ் எல்லாம் பேசவே இல்லை. உடன்பிறப்புகள் அதை வாயை திறந்து பேசவே இல்லை. மேலும் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இனிமேலாவது நடவடிக்கை எடுக்கணும். இதை முன்னாலே எடுத்திருக்கணும். 4 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது திரு முதல்வர் அவர்கள் இனிமேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். மேலும் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியே பயிரை மேயக்கூடாது என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். காவலர்கள் மக்களின் நண்பனாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புரிய வைங்கள். இறந்த திரு அஜித் குமாரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.